இப்போ ஆதரவு இதெல்லாம் விட்டாலும் கூட இப்போ தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஒரு மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினாங்க, பின்னணி இருந்தது. ஏன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களே பெருசா அப்ப கண்டுகல, தமிழ்நாடு தான் போராடி கொண்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆங்காங்கே மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றது வந்து இந்தி திணிப்பு, இந்தின்றது எங்க தேசிய இன மொழியை அழித்து விட்டதுங்கிற குரல்கள் கர்நாடகத்தில் இருந்தது. மொழியியலாளர்கள் பேசினாங்க, அப்புறம் அரசியல் கட்சி சித்தராமையா போன்றவர்கள் பேசுறாங்க, மேற்கு வங்கத்தில் பேசுகிற குரல் கேட்குது, ஒரிசாவில் கேட்குது. இப்போ புகாரி அவர்களும் தமிழ்மாறன் சொன்னது, நாங்கள் ஒன்றை கொண்டு போகிறோம், ஒரு செய்தியை கொண்டு போவோம், அது ஒரு கட்டத்தில் தீயா பரவுன்றது. முதல்ல நம்ம இதை கட்சி அணிசேர்க்கையா பார்க்காம ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை இந்தியா முழுவதும் கொண்டு போகிறோம். இப்போ தமிழ்மாறன் சொல்றாரு, உத்தரப்பிரதேசம் பாருங்க உங்களை எந்த நிலைமையில வச்சிருக்காங்க இந்த கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டை பாருங்க அப்படின்லாம் சொல்றப்ப அதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்காதா? இந்த அணி திரட்டுவதுன்னா எதை வைத்து அணி திரட்டுவதுங்கிற முக்கியம். நீங்கள் வந்து நீட் சம்பந்தமாக ஒரு அணித்திட்டம் நடக்கும்போது பெரிய டேக் ஆஃப் ஆகல. இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கைனா எப்படி பார்க்குறாங்கன்னா பறந்துபட்டவள தேசிய அளவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. இப்போ எதன் மூலமாக அணி திரட்ட முடியும் அப்படின்னா ரொம்ப நான் அந்த இடத்த ரொம்ப ஷார்ப்பாக பார்ப்பேன். தமிழ்மாறன் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கே எப்படி இவங்க வந்து உங்களை மூணாவது மொழி கற்றுக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நெரேஷன், ஒரு கதையாடல் இருக்குல்ல, ஒரு விமர்சனம் இருக்குல்ல. உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்களை ஒரே ஒரு மொழி தான் கற்றுக்க வச்சிருக்கிறாங்க, அதுவும் ஹிந்தி. இந்த கொள்கை தான் உங்களை இந்த அளவுக்கு கீழே சரிச்சிருக்கு, தமிழ்நாட்டை பாருங்கன்னு சொல்றப்ப வெகு மக்கள் மத்தியில் அதுக்கு ஆதரவு கிடைக்காது. ஆதரவு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தாய்மொழி கல்வின்னு வரும்போது மகாராஷ்டிரா, ஈவன் குஜராத் கூட தாய்மொழிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க மொழியை வைத்து நீங்க அணி திரட்ட முடியாது. ஒரு விஷயம் டீலிமிட்டேஷன் வச்சு அணி திரட்ட முடியும் அப்படிங்கறத இப்ப சமீபத்தில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது கூட தென் மாநிலங்கள் அளவு கொஞ்சம் சின்ன சின்ன மாநிலங்கள் தான். இப்ப உத்தரப்பிரதேசமோ பீகாரோ குஜராத்தோ எந்த அளவு வருவாங்க? திமுகவே முதல்ல நம்ம டீலிமிட்டேஷன் தான் முன்னிறுத்தணுங்கிறதுக்காக அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் ஏற்றினாங்க. எம்பி தீர்மானமே என்ன சொல்லுது, எம்பிகள் போய் எல்லாரையும் பார்த்து கன்வின்ஸ் பண்ணுனாங்க. இன்னைக்கு தெலுங்கானா முதல்வர் பார்த்தாங்க, கர்நாடகா முதல்வர் போய் சந்திச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ரையாரிட்டி வேணா நீங்க அடுத்தடுத்து நிறைய ஏஜெண்டா இருக்கலாம், மொழி கொள்கையாகட்டும் நீட்டா இருக்கட்டும். ஆனா முதல் பாருங்களேன், அதுல பாஜகவின் பாசிச நடவடிக்கை அப்படின்னு சொல்லிதான் அவங்க பிரையாரிட்டி என்ன எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா டீலிமிட்டேஷனால நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்படுது. தென்னிந்திய மாநிலங்கள், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பாதிக்கப்படுது. இதை தான் முன்னிறுத்துறாங்க. இது எடுபடுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இது எடுபடுமானா எடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கான ஒரு அஜெண்டா. ஒரு இந்தியா கூட்டணி முன்னெடுத்துன்னு வச்சுங்களேன், அவர்களால செய்ய முடியும். இது வந்து முழுக்க நீங்க அரசியல் தீர்வாக தான் அணுகணும். ஒரு இந்தியா ஒரு இதை நீங்க இந்தியா கூட்டணியா பார்க்கறீங்க. இப்போ புகாரி அவர்கள் சொன்ன மாதிரி தொகுதி மறுசீரமைப்புன்னா அப்ப சந்திரபாபு நாயுடு எதுக்காக அதிக பிள்ளை பெத்துங்கன்னு சொல்றாரு? அவர் எதுக்கு சொல்றாரு? இன்டென்ஷன் அவருக்கு அந்த பெண்கள் முன்னேற்றம் படிக்காதா, மூன்றாவது குழந்தை பெண்களா பிறந்ததுன்னா இதை இஷ்யூவா பார்க்க மாட்டாங்களா? இல்ல இஷ்யூ பார்க்க. ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பாருங்க, ஒரு சில மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்கு. நீ கர்நாடகாவே எடுத்துங்களா, அவங்களுக்கு இப்ப 28 தொகுதிகள் இருக்கு. மறுசீரமைப்பு நடந்தா 26 தொகுதிகள் ஆகும். அந்த 2 தொகுதிகள் குறையுது இல்ல, அந்த 2 தொகுதி எங்க குறையும்னா, இந்த 2 தொகுதியுமே கோஸ்டல் கர்நாடகாவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு தொகுதி கோஸ்டல் கர்நாடகாவா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கோஸ்டல் கர்நாடகால ரொம்ப பலமாய்ந்த கட்சியா இருக்கிறது பாஜக தான். அப்ப நீங்க என்ன சொல்லும், அப்ப காங்கிரஸோட முடிவு என்ன இருக்கும் பாருங்க. இன்னைக்கு சித்தராமையா சொல்லியிருக்காரு, நாங்க பேசலாம், இட்ஸ் a long subject அப்படிங்கிற. அரசியல்வாதிகள் எப்படி பார்ப்பாங்க, மாநில உரிமை பேசுற கட்சினா இன்னைக்கு இந்த கட்சி ஆட்சியில இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கட்சி இருக்கும், செல்வாக்கு மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க இங்க ஒரு தொகுதி தான் குறையுதுன்றத மட்டும் பேசுறீங்க, ஆனா அங்க 50 தொகுதி 60 தொகுதி யோசிக்க மாட்டாங்களா கட்சிகள்? இந்த டீலிமிட்டேஷன் சந்திரபாபு நாயுடே ஒரு உதாரணம். உத்தரப்பிரதேசம் வந்துடுறேன், இப்ப கர்நாடகா அவர் யோசிக்க மாட்டாரா? கர்நாடகாவை பாத்துருவோம். நீங்க ரேவந்த் என்ன சொல்றாருன்னா, ரேவந்த் வந்து நாங்க நல்ல விஷயம் தான், ஆனா நான் காங்கிரஸ் மேலிடத்தை கேட்டு முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற. எதுக்கு சொல்றாரு? அதானியோட டீல் போடுமாங்க கூட காங்கிரஸ் மேலிடத்தை பத்தி சொல்ல, இந்த விஷயத்துக்கு நான் காங்கிரஸ் மேலிடத்தை பத்தி அவங்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கிற. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை சார்ந்து அவங்க முடிவு எடுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், தேசிய கட்சியா இருக்குது உடனடியாக முடிவு எடுப்பான்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. காங்கிரஸ் வந்து சார் இப்ப தேசிய மும்மொழி கொள்கையா இருக்கலாம், தேசிய கல்விக் கொள்கையா இருக்கலாம், தொகுதி மறுசீரமைப்பு என்ன சார் ஸ்டாண்ட்? அவங்க ராகுல் காந்தி பேசுறதை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியல. இப்ப நீங்க ஹிந்திலாம் சொல்றீங்க, நான் ஹிந்திக்கே வரல. நான் முதல்ல டீலிமிட்டேஷன் பார்ப்போம். நீங்க ராகுல் காந்தி வாட்ஸ்அப் சேனல்ல அதிகமா ஹிந்தி தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. சோ அது ஒரு பக்கம் வச்சுட்டோம். நீங்க டீலிமிட்டேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டா கூட இந்தியா கூட்டணி கட்சிகள், குறிப்பா காங்கிரஸே அதுக்கு ஒரு இறுதியான முடிவு எடுக்கிறதுக்கு தயங்கும். நீங்க அப்படி இருக்கும் போது நீங்க குறைந்தபட்சம்
71 அதை வச்சு ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்றேன், நீங்க இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா போஸ்ட்போன் பண்றதுதான். நீங்க 2000 அதுவே வெற்றி தானே. போஸ்ட்போன் பண்ணாலே அது முக ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றி தானே. அதை நோக்கி தான் போகும். என்ன காரணம்? அந்த இடம் போயிடுச்சுனாலே திமுகவுக்கு அது வெற்றி தானே. பாஜகவும் வெற்றி. ஏன்னா பாஜகவும் இதை விரும்புகிறது. அவங்களும் முடிஞ்ச அளவு போஸ்ட்போன் பண்ண நினைப்பாங்க. என்ன காரணம்? இப்ப நம்ம உத்தரப்பிரதேஷ் வந்துருவோம். சரி, அது சூர்யா சொல்லிட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம் சொல்றேன்? போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னா எதுக்கு இவ்வளவு? பாஜக ஏன் விரும்புங்க காரணம் சொல்றேன். அவர் மறுக்கட்டும். நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல இப்ப 80 தொகுதிக்கு 80 தொகுதி 128 தொகுதிகளா மாறுச்சுன்னா, நீங்க அந்த 80 தொகுதியில 15 தொகுதிகள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கிற தொகுதிகள். அங்க நீங்க ராம்பூர் சொல்லுவோம். ராம்பூர்ல கடந்த 15 என்னன்னா நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போறீங்க. ஒரு பாயிண்ட் என்னன்னா சார், இன்றைக்கு நீங்க சொல்றது தொகுதி மறுசீரமைப்பதான் திமுக பெருசா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்றத அடுத்து இதுல போஸ்ட்பான் பண்ணிட்டாலே அது திமுகவுக்கு வெற்றி தானே. ஒரு அகில இந்திய அளவில் அழுத்தம் கொடுத்து திமுக வெற்றி தான். அவங்க குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வட இந்திய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல பாஜகவுக்கு தொகுதி அதிகமானால் பாஜக சாதகமாகவும் சொல்றாங்க. இல்லை, பாஜக எதிராகவும் இருக்கும். 80 தொகுதி 128 போனா அது பாஜக எதிராகவும் இருக்கு. ஏன்னா 15 தொகுதியில் அதிகமா இருக்கு இஸ்லாமியர், 40 தொகுதியில் அதிகமா இருக்கு. அவங்க தொகுதி மறுசீரமைப்பு அமித்ஷா அவர்களே என்ன சொல்றாங்க, குறையாதுன்னு சொல்லி தானே நாங்க போஸ்ட்போன் பண்ணுவோம்னு சொல்லி அங்க இந்த இதுக்குற இருக்கிற தொகுதியை வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரோராட்டா பேசிஸ்ல போடுவோம் தான் சொல்றாங்க. ஆனா அது கூட சரியான விஷயம் அல்ல. மக்கள் தொகை நீங்க இப்ப சரி, இப்ப நீங்க சம்மப்பா கேக்குறது திமுகவின் இந்த முயற்சி, முதல்வரினுடைய இந்த முயற்சியை எப்படி பாக்குறீங்க? இந்த முயற்சி வந்து இதை வைத்து தான் நீங்க அணி திரட்ட முடியும். முதல்ல டெலிமிட்டேஷனை வச்சு மட்டும் தான் அணி திரட்ட முடியும். அப்ப அணி திரட்டினால் முதல்ல இந்தியா கூட்டணி சார்பா கட்சிகளை அவங்க கூட சேர்ந்து பேசி தேசிய அளவில் ஒரு புரிந்துணர்வுக்கு சரியாகணும். அதற்கு இந்தியா கூட்டணினாலே அதுக்கு தலைமை வகிக்கிற காங்கிரஸ் முன் வரணும். அதை செய்தால் அணி திரட்ட முடியும். அது வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். அணி திரட்டதே சிக்கல். திரும்ப நான் சொல்றேன், டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்குள்ளே சிக்கல் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே சிக்கல் இருக்கு. எந்த புள்ளியில தமிழ்மாறன் இன்றைக்கு இந்திய அளவில் நீங்க கொண்டு வரணும்னா ஏதாவது ஒரு புள்ளி, ஒரு கயிறை பிடிச்சு தான் நீங்க ஏற முடியும். எப்படி எதை பிடிச்சு நீங்க அணி திரட்டுவீங்க? இன்னும் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்ற அந்த கேள்வியும் இருக்குல்ல. சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது முதல்ல முழிச்சுக்கிட்டோங்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்ப நடந்திருக்கு. NEP-ய இவர் சகோதரர் சொன்னாங்க, அதாவது கர்நாடகாலாம் ஒத்துக்குச்சுன்னு நிறுத்திடுவோன்ட்டாரு சித்தராமையா. அதோட சென்சிட்டிவ்னஸ், அதோட ப்ராப்ளம் என்னங்கிறத ஒரு ஷார்ட் லைன்ல நான் பிரீஃப் பண்றேன். ஒரு 2 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு பிரீஃப் பண்றேன். சுருக்கமாகவே சொல்றேன். குலக்கல்வி முறையை எப்படி புகுத்துறாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். 2016ல் பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு லேபர் ஆக்டை இவங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாது இல்லையா. இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய தொழிலில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பணியில் அமர்த்தலாம். திஸ் இஸ் அ எவிடன்ஸ். ஆக்டை செக் பண்ணிக்க சொல்லுங்க. சரி, அது யாருடைய தொழில்களை ஈடுபடுத்தலாம்னா அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, இவங்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தொழில்கள்ல அவர்களை பணியில் அமர்த்தலாம். அப்படின்னா இதுதான் இந்த பிகினிங் ஆஸ்பெக்ட் ஃபார் குலக்கல்வி. இதை நம்மளோட இதுல கிளியரா கொண்டு வந்துடுறாங்க. இதுல NEP-ல சப்சிக்வெண்டா கொண்டு வந்துடுறாங்க. அதை நான் படிச்சு மட்டும் காட்டிடுறேன். 6, 8ஆம் வகுப்புகளின் போது ஒரு வேடிக்கை பாடப்பிரிவை மேற்கொள்வார்கள். அது தச்சு வேலை, மின் வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மண்பாண்டம் செய்தல் முதலியவை போன்ற இது மட்டுமே இல்ல. இது மட்டுமே இல்ல நான் கேட்பது தமிழ்மாறன், நீங்க சொல்லுவது நம்ம பேசியிருக்கோம். இத இப்ப தமிழ்நாடு விழித்துக் கொண்டிருக்கிறது. இதை நீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கடத்துவீங்கன்றது உங்க பாயிண்ட். அப்ப ராம்கி சொல்றாரு, முதல்ல இது இந்தியா கூட்டணிக்குள்ளேயே உங்களால இதை கொண்டு வர முடியுமா? காங்கிரஸ் இது ஸ்டேட் வைஸ் டீல் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சித்தராமையா இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் தான் சொல்றேன் முடியாதுன்ட்டாரு. இப்ப NEP-யோட சப்ஸ்டன்ஸை முழுசா படிச்சு பார்த்தாங்கன்னா இதுல இருக்கிறது ரெண்டே விஷயம் தான் சார் இருக்கு. மனுஸ்மிருதியை தெளிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க சார். ஓகே, இப்போ மீண்டும் சொல்வது வந்து தமிழ்நாட்டில் இதை பற்றிய ஒரு அரசியல் இருக்கு, ஒரு போக்கு இருக்கு, தொடர்ந்து பொதுமக்கள் பொதுவெளியிலும் இது இருக்கு. இப்போ முதல்ல இதெல்லாம் காங்கிரஸ் ஏத்துக்குமா? முதல்ல ராம்கியா தான் சொல்றேன், அப்புறம் இந்தியா கூட்டணிக்கு வாங்க, அப்புறம் இந்திய அளவில் வாங்கன்ற கேள்வி. இது ஒரே ஒரு சிம்பிளா ஒரு உதாரணத்துல ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க நான் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நாங்கள் பெற்ற 99 சீட்ல 53 எங்களுக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாட்டில் மட்டுமே எங்களுக்கு வந்திருக்குது. அப்படி ஒரு டெக்னிக்காலிட்டியில் பார்த்தாலே, அப்படி ஒரு வாதத்துக்கு காங்கிரஸ் ஒன்று. ரெண்டாவது, தலைவர் ராகுல் காந்தி இதே நிலைப்பாட்டு, தன்னுடைய நிலைப்பாட்டு, ஏன்னா இவங்களாம் அதை பார்க்கணும். ஆங்கிலத்தை மையப்படுத்தி படியுங்கள், இந்தியை விட அது உங்களுக்கு முக்கியமானதுன்னு கடந்த வாரத்தில் கூட தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அவர் ஏன் பேச மாட்டாரு சார்? எங்களது வந்து முற்போக்கு கட்சி, தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமை என்பது ஒரு வித்தியாசமான தலைமை. இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய விடியலை அதில் பார்க்குறோம். அதே மாதிரி
அவர் ஒரு வாதத்தை வைத்தார் ராம்கி சார், மொழியை வச்சு அணிதிரட்ட முடியாது, டீலிமிட்டேஷன் வச்சு தான் முடியும்னு. அது எவ்வளோ தலையில் இருக்குது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? சிவசேனா எப்படி பவருக்கு ரைஸ் ஆச்சு? மராத்தியை வச்சு தான் பண்ணாங்க. ஏன் அவ்வளவு நம்ம அண்ணன் சூர்யா இருக்காரு, எப்படி ஒடிசா ஆட்சிக்கு வந்தாங்கன்னு கேளுங்க. விகே பாண்டியன் வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. விகே பாபு, தமிழ்நாடு பாபு எப்படி நீங்க கொண்டு வருவீங்க அமித்ஷா பேசினாரு. அதுதான் அப்ப அதுக்குதான் நீங்க தான் சொல்லணும் அதுக்கான தீர்ப்பை. அப்போ டீலிமிட்டேஷன் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. சந்திரபாபு நாயுடு வந்து அது 3வது குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக தான் அதை சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து சர்பஞ்ச், முனிசிபல் கவுன்சிலர், மேயர் அப்படி ஆகிறதாக இருந்தா இதுக்கு முன்னால 2க்கு மேல பெற்றவங்க யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதையே ஆந்திர பிரதேஷ் பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் பில்ல மாத்தி 2024 மாத்தி அந்த 3வது புள்ள ஆம்பளையாம இருக்கலாம் பொம்பளையாம இருக்கலாம் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வர 2024. ஆந்திர பிரதேஷ் முனிசிபல் லாஸ் பில்ல 2024 மாத்துறாரு. இதையெல்லாம் ஏன் மாத்துறாரு அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளைக்காக கிடையாது. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் ரேவந்த் ரெட்டி பத்தி சொன்னார். மரியாதைக்குரிய ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னாருன்னா, the central government came up with humdo hamare do, நாம் 2 பேரு நமக்கு 2 பேருங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஃபார் ஃபேமிலிஸ் நேஷனலி த சவுத் இம்ப்ளிமெண்டட் இட் அண்ட் நவ் தே வாண்ட் டு பனிஷ் அஸ் ஃபார் இட். இது யாருடைய கருத்து? சூர்யா, சிஎம் ரேவந்த் ரெட்டியுடைய கருத்து. பாயிண்ட்னா இப்ப இன்னும் விவாதம் துலக்கமாக ஆயிடுச்சு. ஒரு இஷ்யூ பேஸ்ட். இந்த இஷ்யூ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிக்கலாக மாறுகிறது அப்படின்னா தமிழ்நாடு முன்னத்தி ஏறாக இருந்து அதை கொண்டு வருகிறது. எல்லாரும் அதை பற்றி ஏற மாட்டாங்கன்றது எப்படி? நீங்க பொலிட்டிக்கல் கணக்கெல்லாம் விட்டுருங்க. தங்கள் மாநில நலன், தங்க கட்சி நலன் சார்ந்து கூட திமுக சொல்றதை கேட்க மாட்டாங்களா? அதான் இந்த மாதிரி நடைமுறையில் நடக்காத விஷயங்களை வச்சு கனவு கண்டே ஆட்சி எல்லா மாநிலத்திலையும் போயிடுச்சு. இன்னும் கனவு கண்டுட்டே இருப்பீங்கன்னா கனவு கண்டுட்டே இருங்க. உதாரணம் சொல்கிறேன், இவர் சொல்கிறாரு சித்தாராமையா வேணான்ட்டாரு அப்படின்றாரு. மேல இருந்து பிரஷர் கொடுக்குறாங்க, சும்மா சொல்லுப்பா நீ என்ன அமல்படுத்துவா போறேன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. கல்விக் கொள்கையை எந்த அளவுல அவர் வந்து அமல்படுத்தல பின்வாங்குறோம்னு சொல்லிட்டாரு. அரசாங்க ரீதியா ஏதாச்சும் உத்தரவு போட்டிருக்காரா? சும்மா சொன்னதுன்னா 1000 விஷயங்கள் 1000 பேர் சொல்லுவாங்க. நடைமுறையில எதிர்த்து இருக்காரு. இப்படி புரிஞ்சுக்கிறேன் சூர்யா, சும்மா சொல்லுப்பா அமல்லாம் பாத்துக்கலாம் கூட்டணியா அப்படிதான். ராகுல் காந்தி கடந்த முறையே இந்திக்கு எதிராக பேசிட்டாரு, கிட்டத்தட்ட திமுக ஸ்டாண்ட்ல பேசினார், இந்தி திணிப்புக்கு எதிராக பேசினார். அப்ப பெரிய நெருக்கடி எல்லாம் வந்தது. காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டுக்கு வரலன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க எடுக்கல, எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலங்க. அவங்க பொதுவா நான் தான் சொல்றேனே, எனக்கு இப்ப நீட் வந்து கிட்டத்தட்ட 2016 வந்தது. இப்ப வந்து 8-9 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் புரிஞ்சிருக்காங்கன்னா நான் தான் மீண்டும் சொல்றேனே, நீட் நடைபெறும் முறையில தான் அவர்களுக்கு பிரச்சனையே தவிர தமிழகத்துக்கு இருக்கிற மாதிரி நீட்டே வேணான்னு எந்த மாநிலமும் சொல்லவே இல்லை. அது வந்து எப்படி அழகா திருச்சி சொல்றாங்க பாருங்க, எல்லா மாநிலமும் புரிஞ்சுக்கிச்சு, எல்லா மாநிலமும் வேணாம். முடிச்சிடுறேன். இப்போ அடுத்தது காங்கிரஸ் கட்சி டீலிமிட்டேஷன் பத்தி பிஜேபியை பார்த்து குறை வைக்கிறதா இருக்கிறதுலே உலகமகா காமெடின்னு சொல்லுவேன் நான். அதாவது டீலிமிட்டேஷன் வரையறையை வகுத்தவர்கள் இதற்கு முன்பு 2 முறை செய்த காங்கிரஸ் கட்சியினர். இப்போ பிஜேபி வந்து அதையே ஃபாலோ பண்ணிடுவாங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம்னா நீங்க வரையறுத்த முறை தான். இப்ப அதை நீங்க வரையறுத்த முறையை நம்ம பண்ணுவோம்னு சொல்ல போறதுல அதற்கான பூர்வாங்க பணிகள் கூட இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஆரம்பிக்க. நீங்க அரசியல வரலாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர், கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. 2 முறை தேசிய கல்விக் கொள்கைக்கான குழு அமைத்தது காங்கிரஸ் அமைச்சாங்க. கல்விக் கொள்கை நீங்க கூட பாலிசி, நீங்க கூட தான் பாலிசி அவங்க சட்டமாகவே ஆக்குனாங்க. ஆனாலும் இதை அமல்படுத்தாட்டி நிதி தர மாட்டோம் காங்கிரஸ் சொல்லல. அது பிரச்சனை, அதுதானே மையம். இதுவே மிகப்பெரிய தவறு. அதாவது அமல்படுத்தலன்னா நிதி கொடுக்கலன்னு சொல்ல, கையெழுத்து போட்டுட்டு கையெழுத்து போட்டு with reference to your letter dated 23/2/2014, I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing the PMC schools. Provided அவசரப்படாதீங்க, பதறாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அவர் ஆசைப்பட்டார், இருங்க முதல் பாராவை நீங்க படிங்க, இரண்டாவது பாராவை அவர் படிச்சிருக்காரு. In this regard, a state level committee headed by school education secretary has been constituted. ஓகேங்களா? Based on the recommendations of the committee, the MOU for establishing PMC schools will be signed by the state before beginning of the next academic year. இருங்க நாம இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு நீங்க அப்புறம் பண்ணுங்க. குழு அமைச்சிருக்கோம், குழு முடிவு வந்த உடனே கையெழுத்து போடுறதா வேண்டாமான்னு முடிவு பண்றோம்னு எழுதி இருந்தா ஒத்துக்கலாம். குழு அமைச்சிருக்கோம், ரெக்கமெண்டேஷன் வரும், அடுத்த வருஷம் பிகினிங்ல சைன் போட்டுடுறோம்,
அப்படின்றது ஏன் குழு பொருள். ஏன் குழு அமைச்சிருக்காங்க? அது அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு யாரு, அந்த குழுல என்ன ஃபைண்டிங் எதுவுமே நீங்க பண்ணல. இல்ல ஒரு நிமிஷம் சரி, ஒரு பிரேக் போயிட்டே வரலாமே. எனக்கு நேரம் இருக்கு. நான் வரேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேச